நண்பர்களுக்கு வணக்கம். இது சிவகுமார். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் ஜெயமோகன் எழுதிய 7ஆம் உலகம் நாவல். இந்த நாவல் பற்றி பெரும்பாலும் அனைத்து வாசகர்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நாவலை நான் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினேன். முதல்ல ஒரு 20-25 பக்கங்கள் படித்தேன். நெஞ்சம் தாழாது அப்படி அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கடவுள் படம் வந்தது. அந்த நாவல் காட்டுகின்ற உலகம் தழுவி அந்த படம் டைரக்டர் பாலா எடுத்தார். தேசிய விருது அந்த படத்துக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் படிக்கலாமா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போது என்னமோ தெரியல, டக்குன்னு அதை படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரே அமர்வில் அந்த புத்தகத்தை நான் படித்தேன். அந்த 25 பக்கத்தை நான் கடந்து போயிட்டேன்னா இப்போது அந்த மாதிரியான எழுத்துக்கள் படிப்பதற்கு ஒரு வயது தந்த அல்லது வாசிப்பு தந்த ஒரு பக்குவம் இருக்குது. அதனால் புத்தகத்தை எளிமையாக படிச்சுட்டு போக முடிஞ்சது. இந்த நாவல் எந்த உலகத்தை பற்றி பேசுது, யாருடைய உலகத்தை பற்றி பேசுது அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடலால் முற்றிலும் உருகுலைந்து போனவர்கள் அல்லது வாழ்வதற்கு உடலே உதவாமல் போன ஜீவன்களுடைய உலகம், அவர்களுடைய வாழ்க்கை பற்றி தான் பேசுது. வெறுமனே அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லிட்டு போதா அப்படின்னா அதுதான் இல்லை. அந்த வாழ்க்கையை வைத்து மனிதனின் அடிப்படை குணங்களை கிட்டத்தட்ட ஆராயுது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டன் செக்காவோட நாயுடன் வந்த சீமாட்டி கதையை போன பதிவில் பார்த்தோம். ஒரு பிறழ் உறவை வைத்து கொண்டு மனிதனின் பொதுவான ஆழ்மனங்களை அலசுகின்ற ஒரு கதை அப்படின்னு அதை சொல்லலாம். மாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுற எல்லா எழுத்தாளர்களும் வெவ்வேறு கதைக்களங்களை எடுத்துக்கொண்டு மனிதனின் அடிப்படை குணங்களை வெவ்வேறு சூழலில் அது செயல்படுகின்ற விதத்தை, எந்தெந்த அடிப்படை குணங்கள் மனிதனை முற்றிலுமாக குறுகிய காலத்தில் வளர்த்தெடுத்தது, இதை பற்றியெல்லாம் விரிவாக நாவல்கள் பேசுகின்றன. இப்படி உடல் உருகுலைந்து போன அதன் வழியாக அன்றாட வாழ்க்கையை கிட்டத்தட்ட நரகமாகி போன ஒரு மனிதர்களின் துயரை பற்றியும் அவர்களுடைய அன்றாட கஷ்டங்களை பற்றியும் சொல்லுகின்ற நாவல் இது இல்லை. அவர்கள் வாழும் அந்த உலகத்தில் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் என்ன, எப்படியெல்லாம் அவங்க அந்த குறுகிய வாழ்க்கை சூழலில் அவங்களுடைய குறைப்பட்ட உடல் அளிக்கக்கூடிய வாழ்வதற்கான சின்ன சின்ன வாய்ப்புகளை எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை போல அவங்களும் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு இந்த நாவலில் சொல்லப்படுகிறது. அதன் வழியாக மனிதர்கள் வாழ்வதின் கொண்டாட்டத்தை பற்றி இந்த நாவல் பேசுது அப்படின்னு ஜே சொல்கிறார். வாழ்வதின் கொண்டாட்டம், அதாவது மனிதனை எந்த ஒரு கீழான மிக மிக மோசமான, அதாவது விலங்கினும் கீழாக கொண்டு போய் வைத்தால் கூட அவன் மனிதனாகவே வாழத்தான் முயற்சிக்கிறான். அதாவது மனிதன் பின்பற்றுகின்ற பண்பாடுகள், கலாச்சாரம், விழுமியங்கள் எல்லாத்தையுமே அவன் அந்த கீழ்நிலையிலும் பின்பற்ற தான் செய்கிறான். சாதாரண மனிதர்கள் எப்படி ஒரு ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறார்கள், ஒரு ஜாதியத்தை கடைப்பிடிக்கிறார்கள், சக மனிதர்கள் மீது அன்பு, காதல் கொள்கிறார்கள், காமம் கொள்கிறார்கள், இச்சை கொள்கிறார்களோ அதே போலத்தான் இந்த மனிதர்களின் வாழ்க்கைக்குள்ளாரும் அத்தனையுமே இருக்கிறது. அவர்களுடைய உலகம் நம்மளுக்கு புதுசே தவிர அவர்களுடைய உணர்வுகள் நமக்கு புதுசில்லை. இந்த நாவல் படிக்கும்போதும் எனக்கும் அதுதான் தோணுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சோகமான மனநிலைமையில் இந்த நாவல் எப்படா நம்ம படித்து முடிக்க போகிறோம், இந்த மாதிரியான ஒரு உலகத்தை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா படித்து முடிக்கும்போது புத்தகம் ஃபுல்லாக அங்கங்கே சிரிச்சிட்டே தான் படிச்சுட்டு இருந்துருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஜேவும் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் சில காலம் ஒரு பரதேசி போல் இந்தியா முழுக்க சுற்றி அலைஞ்சிருக்கிறார். அப்படி சுற்றி அலைகின்ற காலத்தில் இவங்க இந்த பிச்சைக்கார உலகம் அவருக்கு பரிச்சயமாயிருக்கு. நம்ம சாதாரணமாக கண்டும் காணாமல் ஓர கண்ணால் பார்த்தும் பார்க்காமல் கடந்து போகிற இந்த பிச்சைக்காரர்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கார். ஒவ்வொரு முதலாளியும் இந்த மாதிரியான ஊனமுற்று உருகுலைந்து போனவர்களை விலக்கி வாங்கி பொது வெளியில் இவங்களை பிச்சை எடுக்க வச்சு அதன் மூலம் இவங்க சம்பாதிக்கிறாங்க. இப்படி நிறைய முதலாளிகள் இருக்காங்க. ஒரு முதலாளிக்கும் இன்னொரு முதலாளிக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்தியா முழுக்க தொடர்பு விரிந்து கொண்டே போய் ஒரு மிகப்பெரிய வலை போல விரிந்து கிடக்கிறது. ஜே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பரதேசம் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் பிஎஸ்என்எல்ல வேலைக்கு சேர்ந்துட்டு ஒரு எழுத்தாளராக பரிணமித்து நிறைய எழுத்துக்களை எழுதிட்டு இருக்கும்போது
மறுபடியும் ஒரு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பிச்சைக்காரர் வந்து பாடுறத வந்து கேட்குறார். சாவான பாவம் மேலே வாழ்வெனக்கு வந்ததடி, நோவான நோவெடுத்து நெஞ்சமெல்லாம் எரியுதடின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து போகும். 1986 தான் இந்த நிகழ்வு நடக்குது. அப்புறம் அந்த பாட்டு வந்து அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு வராரு. அவருக்கு தெரிஞ்சு அவர் வாழ்ந்த அந்த பரதேச வாழ்க்கை, ஒரு பிச்சைக்காரர் போன்ற ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு நாவலாக வந்து எழுதுகிறார். அதுதான் வந்து 7ஆம் உலகம் நாவல். இந்த மாதிரி பிச்சைக்காரர்களை வாங்கி அதன் வழியாக தொழில் செய்யும் போத்திவேலு பண்டாரம் வழியாகத்தான் மொத்த நாவலுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. போத்திவேலு பண்டாரம் பார்த்திங்கன்னா ஒரு நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் முருகன் கோயிலில் பூ கட்டுற வேலையை வந்து பார்க்குறாரு. பண்டார சாதியே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு 500 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜாதி. அவங்களுக்கு வேலையே பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு வெளியில் பூ கட்டி விற்கிறதும் முருகனுடைய பூஜைக்கான பூக்களையும் மாலைகளையும் கொடுக்கறதான். அப்படி தான் போத்திவேலும் இருக்கார். அது வந்து குலத்தொழில் அப்படின்னா, அது இல்லாமல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தா, உருப்படிகளை வாங்கி நாகர்கோவில் சுற்றி இருக்கின்ற வெவ்வேறு கோயில் படிக்கட்டுகளில் அவங்கள உட்கார வச்சு அவங்கள பிச்சை எடுக்க வச்சு அதில் வந்து வருமானத்தை பார்ப்பது தான் அந்த இன்னொரு தொழில். கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 10-15 உருப்படிகள் அவர்கிட்ட இருக்குது. இந்த நாவல் வந்து முதல் சில பக்கங்கள் அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா முதல்ல படிக்கும்போது. அது ஏன் அப்படின்னா, நாவலுடைய துவக்கத்தில் வந்து போத்திவேலு ஒரு அதிகாலை ஒரு 3 இருக்கும். அப்போ வந்து மெதுவாக படுக்கையிலேருந்து எந்திருக்கிறார். எந்திரிச்ச உடனே அவருக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு அவருக்கு வந்து தெரியல. அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. அவங்களுடைய மனைவி ஏக்கியம்மை பக்கத்தில் மெல்லிதான ஒரு குரட்டை விட்டுக்கிட்டு தூங்குறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் 3 மகள்களும் நல்லா போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. மெதுவாக கட்டில் சுற்றி இருந்த கொசு வழியெல்லாம் விளக்கிட்டு எழுந்துச்சு நிற்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஏக்கியம்மை அவங்களும் முழிச்சுக்கிறாங்க. ஏன் இந்த நேரத்தில் எழுந்து உட்காந்துட்ருக்கீங்க, என்னாச்சு, தூக்கம் வரலையா? ஆமாம், இன்றைக்கி எப்படியும் ஈனி போடும். குமரேசனை தான் அங்கே விட்டுட்டு வந்திருக்கிறேன். அந்த பையன் நார வெள்ளத்தை குடிச்சு சாஞ்சு போட்டான்னா ஈனி இதை நாயே நிறைய தூக்கிட்டு போயிடுமோன்னு யோசனையாக இருக்குது. டார்ச் லைட் எடு, நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த நேரத்தில் எதுக்குங்க அங்கெல்லாம் போயிட்டு, நல்லபடியாக முடியும், காலையில் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு ஏக்கியமே மறுபடியும் படுக்க போகிறாங்க. ஆனால் போத்திவேலுக்கு மனசு கேட்கல. டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு போர்வையை மேலே போத்திக்கிட்டு விடுக்குன்னு கதவை திறந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஊரே அப்படியே நிசப்தமாக தூங்கிட்டுருக்கு. எங்கோ நாய்கள் குலைச்சிட்ருக்கு. இவர் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் வயல்வெளியை நடக்க ஆரம்பிக்கிறாரு. வரப்பில் இருக்கிற புல்லெல்லாம் பனியில் நனைஞ்சு கிடக்கு. அவருக்காலும் அப்படியே நனைஞ்சி மறுக்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு. வேகமாக அவர் தோட்டத்தில் இருக்கிற குடிசையை நோக்கி நடந்து போகிறார். குடிசையை நெருங்க வெளியில் வந்து குமரேசன் குளிரில் நடுங்கிட்டு மொத்தமாக போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறான். போன உடனே எட்டி உதைக்கிறார் அவனை. நாய உள்ளே பார்த்துக்க சொன்னால் வெளியே என்னடா படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பெரிய முனங்கள் சத்தம் கேட்குது. தாயே வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பெரிய சத்தம். திடீர் இப்படி குமரேசன் எழுந்து, முதலே இப்போ தான் வந்து படுத்துமா இல்லை, இவ்வளோ நேரம் உள்ளே தான் பார்த்துட்டு இருந்தேன், இன்னும் ஏனில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் போத்திவேலு உள்ளே டார்ச் அடித்து பார்க்குறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உறைந்து போன ஒரு பெண்ணின் உடல் வந்து கிடக்குது. ஒரு சின்ன குட்டி யானை போன்ற ஒரு உருவம். ஒரு பக்கம் கை கால்லாம் பெருசாக இருக்குது. இன்னொரு பக்கம் கைகளும் இல்லை, கால்களும் இல்லை, எல்லாமே சூப்பி போய் கிடக்கு. தலை ஒரு பக்கம்தான் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் சரிஞ்சு போய் கிடக்கு. சரிஞ்சு போன பகுதியில் கண் வந்து குழஞ்சி போயிருக்கு. முத்தம்ம இன்னும் முனைகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்துறாரு போத்திவேல். முத்தம்மை வழியில் துடிச்சு கத்துறா. போய் வள்ளி கலவையை கூட்டிகிட்டு வா, ஈனி போடும் போல இருக்கு அப்படின்னோடனே குமரேசன் வந்து தலை தெறிக்க ஓடுறான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கிழவியை வந்து கையோட கூட்டிகிட்டு வரான். என்ன வேலை, நல்லா அதிர்ஷ்டம் தான் போல், வருஷம் ஒரு நல்ல உருப்படியை பெற்று கையில் கொடுத்துருது. வருமானம் தான், என்னத்த வருமானம், பிச்சைக்கார வருமானம், என்னாச்சு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் குடிசை விட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. எல்லாம் வெளியே வருது, ஈனி போடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈனி போடும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் இருந்த பிளேடு எடுத்து விளக்கில் காமிக்குது அந்த கிழவி. ஒரு மாதிரியான கவுச்சி வாடையும் ரத்த வாடையும் அந்த பகுதியில் எழுது. தூரத்தில் வந்து நரிகள் ஊழையிடுற சத்தமும் கேட்குது. நல்ல வேலை நான் வந்தேன், இந்த நாயை நம்பி விட்டுட்டு போயிருந்தேன்னா வேறு ஏதாவது நாயும் நிறைய வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். குழந்தை வீறிட்டு அலற சத்தம் கேட்டுது. அப்புறம் கிளவி உள்ளே கூப்பிட்றா. போத்திவேலு உள்ளே போகிறாரு.
நல்ல உருப்படிடே, அதிர்ஷ்டக்காரன் தான் நீ. பாரு, ஒரு கால் இல்லை, ஒரு கை இல்லை, முகத்தில் முகமே இல்லை, நல்ல வரும்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கோலத்தை வந்து அந்த கிழவி காமிக்குது. தொடர்ச்சியாகிட்ட போட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு போத்திவேலு வெளியே போகிறாரு. கிழவி கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வருது. பைசா அப்புறம் தாரேன், எனக்கு பைசாலாம் வேணாடா வேலை, இதே மாதிரி ஒரு உருப்படி எனக்கு கொடு, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன். என்னது உருப்படியா? ஒரு உருப்படியோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதா பின்ன? இது ஒரு 10,000 12,000 போகும்ல. கிழவி, மாடை கண்ணை வாங்கி பொழைச்சிக்க, இதெல்லாம் ஒரு பெரிய வேலை, இதில் பின்னாடி ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் சமாளித்து பைசா எடுக்கிறதுக்குள்ளே பாதி உசுறு போடும். சாதாரணமாக கேட்குற உருப்படி வேணும்னு அடை போட, நான் பார்க்காத பிரச்சனையா? ஆடை மாடன்னா அது புல் போடணும், புண்ணாக்க போடணும், அதை போடணும், இதை போடணும், அது கொடுக்குற காப்படி பாலுக்கு கால்களை உக்காந்து தடவி தடவி உதவாங்கணும். உருப்படின்னா அப்படியா? 2 வேளை மிச்சம் மீதி சோறு போட்டால் போதும், நாளைக்கு 50 ரூபா சம்பாரிச்சு போடுமில்ல, உட்காந்து இடத்துல திங்கலாம்ல. சரி சரி கிளவி, கோயிலுக்கு போ, நான் அங்கே வந்து பார்த்துக்கிறேன். குமரேஷா, பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க, காலையில் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போத்திவேலு விறுவிறுன்னு வீட்டை நோக்கி போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக விடியவும் ஆரம்பிக்குது. வீட்டு முன்னாடி அவளோட பெரிய பொண்ணு சாணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டு அழகாக ஒரு பூசணி புல்லாம் வச்சு அவள் வர்றதை நிமிர்ந்து பார்க்குறா. என்னப்போ இனி பிடிச்சா நல்லா இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. உன் ஜோலியை பாரு, இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போகிறார். நடுமாவை பேப்பரை பேன்னு துணி விலக தூங்கிட்டு இருக்கிறா. நீ எருமாடை எழுப்பிவிடு, எப்பா பாரு எந்த ஒரு சொர்ணையும் இல்லாமல் தூங்கி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகேமை திட்டிட்டு கை காலெலாம் கழுவிட்டு வராரு. என்ன உருப்படி அருமையாக இருக்கா அப்படின்னு ஏகேமா கேட்குறா. முருகன் புண்ணியத்தில் பழனிக்கு கொண்டு போனோம், கொண்டு போய் விட்டு போட்டால் பெரிய கழுதியை தள்ளிப்படலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது சின்ன பொண்ணு கடைக்குட்டி ஒன்று, அப்பா நீ பழனிக்கு போகும்போது எனக்கு வளையல் வாங்கிட்டு வாப்பா, எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன், உனக்கு இல்லாத வளையலடா தங்கம் அப்படின்னு அணைச்சி முத்தமிடுறாரு. விறுவிறுன்னு குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போகிறார். போகும்போதே அவருடைய நண்பர்கள்லாம் எதிரில் வராங்க. என்ன போத்திவேலு, பெரிய உருப்படி போல் இருக்கிற, எங்கே பிடிச்சா அந்த முத்தாமே, இது வரைக்கும் ஒரு 18-19 உருப்படியில் பெற்று போட்டிருப்பா, தங்க சுரங்கமையா உனக்கு அவ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், காலையில் ஒன்று ஈன்னு பிடிச்சி நல்ல உருப்படியாக்கும், இல்லாமல் அந்த முருகன் செயல். பழனிக்கு போகிறீரோ? ஆமாம் பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாரு. அங்கே குளத்தில் வந்து நல்லா ஒரு முழுக்க போட்டுட்டு கையோடு கொண்டு வந்த வேட்டியெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு பட்டை எடுத்து முருகா ஞான பண்டிதா அப்படின்னு பட்டையை போட்டுக்கிறாரு. விறுவிறுன்னு சாமி சன்னதிக்கு போயிட்டு சாஷ்டாகமாக விழுந்து முருகனுக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. அங்கே பூஜை செய்துட்டு இருந்த பிராமணரும் கேட்குறாரு, என்ன போத்தி சாஷ்டாகமாக விழுறதை பார்த்தா நல்ல உருப்படி போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சாமி, எல்லாம் அந்த முருகனோட தயை நம்மக்கிட்டன்னு இருக்குது. உன்னை பற்றி தெரியும்டா, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழைச்சிட்ருக்க, இறப்பாளி பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சன்னதிக்கிட்ட போகிறாரு. இவர் போத்திவேலு கையை கூப்பி உருகி உருகி முருகனை கும்பிட்டுட்டே இருக்கார். உள்ளே போயிட்டு பூஜை செஞ்சுட்டு வெளியே வந்த சாமி திருநீர் பிரசாதம் போத்திவேலுக்கிட்ட கொடுக்குறாரு. யார் சாமி இறப்பாளி இல்லை, படிச்சவன் தன்னை முதலாளிகிட்ட வைத்துட்டு அவங்ககிட்ட கையாந்துறான், நீங்கள் சாமிகிட்ட பூஜை பண்ணிவிட்டு பக்தர்கிட்ட கையை நீட்டி நிற்கிறீங்க. இந்த உலகத்தில் யார் தான் இறப்பாளி இல்லை, நான் பண்ணுறது தொழில் இல்லை சாமி, ஒரு மாதிரி சேவைன்னு சொல்லலாம். பாவம் அந்த உருப்படிங்க, நான் அதுகளை எடுத்து தொழில் பண்ணலாம், கை கால் இல்லாமல் தரையில் உருண்டு பட்டினி கடந்து சாகுங்க, ஏதோ என்னால் 2 வேளை சாப்பிடுதுங்க, உசுரோடு இருக்குதுங்க. நமக்கும் மிருகங்களுக்கும் ஆத்மா இருக்குது, அதுங்க அதுக்கும் கீழே ஆத்மா இல்லாததுங்க, அதனால் வாழ்க்கையும் இல்லாததுங்க, நான் அதுக்கு ஒரு வாழ்க்கையை தாரேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு திரும்பி பார்க்காம கிளம்பி போகிறாரு. என்னது கொஞ்ச நேரத்தில் என்னையே இறப்பாளின்ட்டு போகிறான் அப்படின்னு முணங்கிட்டு சாமி பூஜை பண்ண போயிடுச்சு. இதுதான் அந்த நான் படித்த அந்த முதல் காட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த முத்தம்மை பிரசவிக்கிறதே வந்து ஒரு ஈனுதல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஈனுதல் அப்படின்னா இப்போ ஆடு மாடெல்லாம் வந்து குட்டி போட்டுருச்சா, குட்டி ஈனுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே தான் வந்து இந்த மனிதர்களை இவங்க வைக்கிறாங்க. பிரசவம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்துச்சான்னு கேட்காம உருப்படி ஈனுச்சா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க வந்து அந்த உயிர்களை வந்து மதிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலை வந்து நம்ம படிக்கிற நம்ம வந்து புதுசாக பார்க்குறோம், நமக்கு ஒரு அதிர்ச்சி உருவாகுது. ஆனால் வந்து இந்த கதையில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எல்லாருமே அது வந்து சாதாரணமாக வந்து கேட்குறாங்க. பிரசவத்துக்கு வர கிளவியிலேருந்து பூஜை செய்கிற பிராமணர் வரைக்கும் இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக வந்து போத்திவேலுக்கிட்ட பேசி கேட்குறாங்க.
இது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த நாவலே வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலகத்துக்குள்ளார கூட்டிகிட்டு போகுது. அதுக்கப்புறம் நிறைய கதாபாத்திரங்கள் வருது. சாதாரண மக்களாகட்டும், இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய உருப்படிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிச்சை எடுக்கின்ற உருக்குலைந்து போன ஜீவன்களாகட்டும், நிறைய கதாபாத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் போத்திவேலோட குடும்பம், அவருடைய பெண்கள், அவங்களுடைய நார்மலான வாழ்க்கை, அவர்கள் மீது போத்திவேலு வச்சிருக்கிற அந்த ஒரு அளப்பரிய ஒரு பாசம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய உருப்படிகள்னு சொல்லக்கூடிய இந்த பிச்சை எடுக்கின்ற ஜீவன்களின் வாழ்க்கை. பழனியில் தைப்பூசம் வருது. போத்திவேலு தங்கிட்ட இருக்கிற எல்லா உருப்படிகளும் ஒரு வேனில் அடைச்சி அந்த தைப்பூச திருநாளுக்கு பிச்சை எடுக்க கூட்டிகிட்டு போகிறார். அங்கு நடக்கின்ற பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது, நம்மளால் மனம் தத்தளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இன்னொரு பக்கம் நாவலோட எழுத்து முறை பார்த்திங்கன்னா சிரிக்காத வரிகளே இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒவ்வொரு வரிகளும் நக்கலும் நையாண்டிகளும். கீழ்நிலையில் இருக்கிற இந்த ஜீவன்களாக வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற நம்மளை போன்ற சாதாரணமான ஆட்களை நோக்கி என்னென்ன மாதிரியான யோசிக்கிறாங்க, நம்மளை என்ன அவங்க வந்து நினைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து எழுத்தில் வந்து வரும்போது நமக்கு சிரிப்பை வந்து அடக்கவே முடியல. அவங்க கீழ்நிலையில் இருந்துக்கிட்டு ஈஸியாக மேலே இருக்கிறவங்கள ஒருத்தரை விடுறதில்ல. அவங்க படிக்கட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே வந்து டேய் அப்படின்னு வந்து தோணும். இந்த உருப்படியில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காட்டு சாமின்னு ஒன்று இருக்கும். சுத்தமாக கை கால் ரெண்டுமே கிடையாது, ஒரு உடம்பு மட்டும்தான். அப்புறம் சின்ன பையன் போல் இருக்கிற இந்த குய்யன் அப்படின்ற ஒரு ஆள், அதுக்கப்புறம் ராசப்பன் அப்படின்ற ஒரு வயசான ஆள், தொரப்பன் அப்படின்ற ஒரு கூனன், அப்புறம் கால்கள் அற்ற ஒரு பெண். இந்த மாதிரி அந்த குழுவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா பேசி ஆதரவாக இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, எப்போ ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கிறாங்க. ஆனால் சூழல் கொடுக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பிச்சைக்காரன் எப்போவுமே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வெயிலே தான் இருக்கணும், நிழல்ன்றதே கிடையாது. இரவு தான் அவங்களுக்கு வந்து ஒரு நிழலும் ஆறுதலும் கொடுக்குது. இந்த கஷ்டங்களை வந்து அப்படியே ஒரு கிண்டலாக வந்து அவங்க மாற்றிக்கிறாங்க. போகிற வரணும் ஒருத்தரையும் விடுறதில்ல. அம்மா தாயே போகிறா பாரு குண்டியை ஆட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவான் குய்யன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. குய்யன் வந்து ஒரு முறை ராசப்பனை கேட்பான், ஏன் பெருசு இந்த முருகர் வந்து 2 பொண்டாட்டி சொல்கிறாங்க, கோச்சிக்கிட்டு இங்கே வந்து நின்றுக்கிறாரு, அப்போ அந்த பொண்டாட்டிங்களை யார் பார்த்துப்பாங்க? அதெல்லாம் கல்யாணம் ஆகுது அண்ணன் ஒருத்தங்கிறான்னு அவன் பார்த்துப்பான்டா அப்படின்னு போகிற போல சொல்லிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதெல்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளோவில் வரும், திடீர்னு நமக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியாது. இது அந்த பழனியில் இருக்கும்போது அந்த போலீஸ்காரங்க தொல்லை வேறு அவங்களுக்கு வந்து தாங்க முடியாது. போத்திவேலை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு அனுப்புவாங்க. போத்திவேல் போலீஸ் ஸ்டேஷன் போனவொடனே இன்ஸ்பெக்டர் வெல்லுன்னு வெளுத்துருவார் ஃபஸ்ட்டு போத்திவேலை. அப்புறம் வந்து சாவகாசமாக உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்து, அப்புறம் போத்திவேலை பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது, வருமானம்லாம் நல்லா வருதா, கர்நாடகாவிலேருந்து ஆளுங்கள்லாம் வந்து நிறைய இறங்கியிருக்கிறாங்க, ரொம்ப போட்டி இந்த வாட்டி உனக்கு பழனியில் இல்லை, ஆனாலும் நீ நல்லா சம்பாதிப்ப, உனக்கு அந்த நெளிவு சொல்லியெல்லாம் நல்லா தெரியும், டீ சாப்பிடு. இல்லை வேண்டாம், அடா சாப்பிடுப்பா, நம்ம தொழில் இதெல்லாம் சகஜம். இப்போ நீ டீ எடுக்கலன்னு வச்சுக்கேன், ட்ரீட்மெண்ட்டு நான் முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குதான். டீ குடிச்சுன்னா அடுத்தது பேசலாம் அப்படின்னோடனே படக்குன்னு எடுத்து டீ குடிக்க ஆரம்பிச்சிடார் போத்திவேலு. ஒரு உருப்படிக்க ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுத்துரு, 10 நாளுக்குறியா 10 1 லட்சம், 1 லட்சம் போகும்போது கொடுத்துட்டு போயிரு. எனக்கு தெரியாமல் நீ எங்கேயுமே தொழில் பண்ண முடியாது, அதுவும் உனக்கு தெரியும். போன இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் நான் இல்லை, நான் எவ்வளோ நியாயமான அந்த பெண் உனக்கு தெரியும். இப்போ எவ்வளோ வச்சுன்னுக்கிறேன்? 2000 ரூபா கொடுத்துட்டு போ, மீதி நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவார். பின்னாடியே ஒரு கான்ஸ்டபிளும் வருவான், யோ வேலை உங்கள்கிட்ட ஒரு நல்ல உருப்படியாக அனுப்பிச்சி விடு அப்படின்னு. ஒன்று மாதவ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு போத்திவேலுக்கு ஒரு எடுபடி, அவரை கூடுவான். அதே பெருமாள் ஏற்றி அனுப்புடா அப்படின்னு சொன்னோடனே ஒரு கால் இல்லாத பொண்ணை சைக்கிளில் உட்கார வச்சு ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. டேய் காலைல போய் கூட்டின்னு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போத்திவேலு அவர் தங்கி இந்த லாட்ஜுக்கு போயிடுவார். லாட்ஜில் வந்து ஒரு குட்டிகள்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பார். பெருமாள் மறுநாள் காலையில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவான். என்னடா பொண்ணு அனுப்பிச்சி விட்டீங்க, 4 பேருக்குள்ளே தாங்கலை, செத்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு, எத்தனை ஜிஹெச்சில் போட்டு வந்துக்கிறேன், உயிரோடு இருந்தால் அழுந்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து போயிடுவார். அப்புறம் ஜிஹெச்சுக்கு போனால் அங்கே அந்த பொண்ணு வந்து கடத்தி வச்சுருப்பாங்க. அதை சுற்றி வந்து சிஸ்டர்ஸ் வந்து பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் போய் வழக்கம் போல் அந்த கம்பவுண்டர்கிட்டலாம் கொஞ்சம் காசு கொடுத்து நர்ஸ்கிட்ட பேச வைப்பாங்க. அவங்க தான் ஹெட் நர்ஸு. ஏய் நீ யார்,
இல்லை அவனோட புருஷன். என்னது, அதுக்கு யாருமே இல்லையாப்பா, அனாதையாப்பா? அதுக்கு தான் நான் சிஸ்டரை கூப்பிட்டு விட்டேன், அவங்க ஹோமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இங்கெல்லாம் நிற்காத கிளம்பு அப்படின்னோடனே ஒரு அமௌண்ட் எடுத்து சிஸ்டருக்கும் கொடுப்பாங்க. இந்த பாரு, சரியான எவிடன்ஸ்லாம் நான் அனுப்ப முடியாது, நீ ஏதாச்சும் ரேஷன் கார்டு எதாவது காமிச்சிட்டு கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுன்னு சொல்லிட்டு நர்ஸு நடக்க ஆரம்பிக்கும். இவன் பின்னாடியே இல்லை நான் அவங்க புருஷன்தான். யோ, நீ என்ன தாலி கட்டிக்கிறியா? இல்லை, தாலி எத்தனை வந்துடுறேன், தாலி நான் இப்போயோட கட்டிடுறேன் அப்படின்னோடனே வேகமாக போயிட்டு அந்த பொண்ணு தூக்கி உட்கார வச்சு தாலி கட்டிடுவான். அந்த பொண்ணுக்கு சுயநினைவு இருக்கும், பெருமாள் தாலி கட்டுறதெல்லாம் அதுக்கு பார்த்துனே தான் இருக்கும். சரி அள்ளி கூட்டின்னு போங்க யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் நடந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கி சைக்கிளில் உட்கார வச்சுட்டு இவன் அந்த பாசறைக்கு வருவான். அன்னிலேருந்து அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பெருமாளை இஞ்சருங்க அப்படின்னு தான் கூப்பிடும். அப்படி கூப்பிடும்போதெல்லாம் பெருமாளுக்கு சுருன்னு ஏறும். பிச்சைக்காரி நாயை என்னை இப்படி கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிப்பான். ஆனால் அந்த பெண்ணு பார்த்திங்கன்னா நிஜமாகவே அந்த பெருமாள் புருஷனாக தான் நினைக்கும். எப்போ பார் பிச்சை எடுத்து காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சு அவனுக்கு கொடுக்கும், பீடிக்கு செலவு கொடுக்கும், தண்ணி அடிக்க செலவு கொடுக்கும். ஆனால் ஒரு பொருட்டாகவே அதை நினைக்க மாட்டான். ஆனால் இது அப்படி பயபக்தியோடு அவனை புருஷனாக நினைக்கும். அப்படியான ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் இந்த மாங்காட்டு சாமி, அவர் பேசவே மாட்டார், ஆனால் பாட மட்டும்தான் பாடுவார். ஒரு ஆன்மீகமான ஒரு ஆள் அவர். இப்படி வாழ்க்கையை உருகுலைஞ்சி ஒன்றுமே இல்லாத போன ஆட்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இப்படியான ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை இருக்கும். அது ஒரு புருஷன் அப்படின்ற ஒரு நினப்பு, ஆன்மீகமான ஒரு தேடல் இருக்கும். இந்த ராசப்பன்லாம் நான் யார் தெரியுமா, நான்லாம் பெரிய நாயர்ரா, உங்கள்கிட்டலாம் உட்காந்து பேசவே கூடாது, நான்லாம் குயனை எட்டி உதைப்பார். அவங்களுக்குள்ள ஒரு ஜாதிய மேலடுக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த நாவல் வழியாக ஜே சொல்கிற விஷயமும் அதுதான். ஒரு மனுஷன் நீங்கள் எங்கே கீழ்நிலை விட்டாலும் அவன் மிருகமாக மாற மாட்டான், தன்னுடைய அடிப்படைகளை அவன் விட்டுருவே மாட்டான். ஒரு கீழான இடத்துல கொண்டு போய் பாதாளத்தில் வச்சா கூட இவங்க 7ஆம் உலகம் அப்படிங்கிறதே பூமிக்கு அடியில் 7 உலகம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதில் அடியில் இருக்கிற கீழ்நிலையில் ஒரு உலகத்தில் கொண்டு போய் அவங்கள வச்சாலும் அவன் ஒரு மனிதனோட எல்லா இயல்புகளும் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவலில் திருப்பி சொல்கிறார். போத்திவேலு சொல்கிற மாதிரி அவன் விலங்கினும் கீழான ஆன்மா இல்லாத மக்களெல்லாம் கிடையாது, அவங்களும் ஒரு உயிர்கள் தான். அவங்கள நம்ம மேலே இருக்கிறவங்க பரிதாபமாக பார்க்கணுமோ, அவங்ககிட்ட அன்பு செலுத்தணுமோ, அப்படி எல்லாமே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க உலகத்தில் அவங்க இயல்பாக இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்கள நம்ம ஒரு சக மனிதனாக தான் நம்ம மதிக்கணுமே தவிர ஒரு பரிவு காட்டி ஐயோ அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதட்டமாயோ அப்படியெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அவங்க உலகத்தில் அவங்க சாதாரணமாக எல்லா உணர்வுகளோடும் எல்லா கொண்டாட்டங்களோடும் எல்லா வாழ்க்கையும் நடத்துகிறாங்க. நீங்கள் ஒரு சக உயிராக பார்த்தாவே போதும் அவங்கள அப்படின்னு தான் இந்த நாவல் சொல்கிறதா நான் யோசிக்கிறேன். இந்த நாவல் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போத்திவேலோட அந்த குடும்ப கதைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பொண்ணுக்கு அவர் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுவார். அவ்வளோ சிக்கல்களை அவர் சந்திப்பார். பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக, அவ்வளோ ஒரு உயிர் துடிப்பான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தகப்பனாக போத்திவேல் இருப்பார். ஆனால் இன்னொரு பக்கம் இவங்கள அவர் நடத்துகிற விதமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த டுவாலிட்டி சொல்லுவாங்க, இந்த மனிதர்கள்கிட்ட மனசில் இருக்கிற ஒரு டுவாலிட்டி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் நம்ம ரொம்ப அன்பாகவும் பரிவாகவும் அந்த மாதிரியான ஒரு பக்கம் இருப்போம். இன்னொரு பக்கம் ஒரு கீழ்மையான ஒரு கிரே ஷேடும் நமக்குள்ளார இருக்கும். இதெல்லாம் அப்படியே அற்புதமாக இந்த நாவலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த உருப்படிகளை வாங்கி விற்று இந்த மாதிரி பிச்சையை ஒரு பெரிய தொழிலாக நெட்வொர்க்காக பண்ணுற எல்லா முதலாளிகளும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஆட்களாக இருப்பாங்க. நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் அது பெரிய பிஸ்னஸாக அதை நடத்திட்டுருப்பார். ஒரு கட்டத்தில் அந்த முருகன் கோயிலில் பிராமணர் இருக்கார்ல, அவர் கூட கேட்பார், டே நீ சம்பாதிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு உருப்படி நீ கொடுத்தினா கூட நல்லா தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கூட அவர் கேட்பார். இப்படி நினச்சே பார்க்க முடியாத ஆட்கள்லாம் இந்த பிஸ்னஸில் இருப்பாங்க. கடைசியில் போத்திவேலு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதோட அந்த நாவல் ஒரு இடத்துல முடிஞ்சிடும். முடியும் போது கூட ஒரு பெரிய அதிர்ச்சியோடு தான் அந்த நாவல் முடியுது. எப்பயுமே ஜேவோட எழுத்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றாக இருக்கும். அது படிக்கும்போது எனக்குள்ளார ஒரு சின்ன மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இந்த நாவலோட முடிவில் பார்த்திங்கன்னா சு வேணுகோபால் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இந்த நாவல் எப்படி படிக்கணும்,
என்ன மாதிரியான நுட்பங்கள் இந்த நாவல் இருக்குது, எதெல்லாம் தவறவிடக்கூடாத பகுதிகள், ஒட்டுமொத்தமாக அந்த நாவல் என்ன சொல்ல வருது அப்படின்ற ஒரு அழகான கட்டுரை இருக்குது. முதல்ல அந்த கட்டுரையை படிச்சிருங்க. இந்த நாவல் படிக்க விரும்புகிற நண்பர்கள் அந்த கட்டுரையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாவல் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு இந்த நாவலை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த எழுத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சு வேணுகோபால் ஒரு விஷயம் சொல்கிறார். ஜே ஏன் மாஸ்டர், ஏன் அவர் மாஸ்டர்னு கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு ரைட்டர் தொட அறிஞ்சுகின்ற, அது தொட்டால் சரியாக எழுத முடியாத தளங்கள் எல்லாம் ஈஸியாக போய் ஜே தொட்டுறாரு. படிக்கிற நமக்கு அந்த உச்சங்களை ஈஸியாக கடத்திடுறாரு. மனித வாழ்க்கையிலும் இயல்புகள்லையும் தொட அஞ்சுகின்ற பக்கங்கள் எல்லாம் எளிமையாக அந்த பகுதிகள்லாம் வெளிச்சம் பாய்ச்சி எழுத்தாக ஜே ஈஸியாக மாற்றுறாரு. அதனால தான் எழுத்தில் அவர் மாஸ்டராக இருக்கிறாரு. அதுக்கு இந்த நாவலில் ஒரு உதாரணம் சொல்கிறார். நீங்கள் அந்த கட்டுரையை படிச்சுட்டு அந்த நாவல் அந்த பகுதியை படிங்க. ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன துணுக்குறலும் அதிர்ச்சியும் இருக்கும். நிறைய அதிர்ச்சிகள் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற விஷயம் இன்னும் கூர்மையான ஒரு எடுத்துக்காட்டோட அந்த பகுதியை சொல்கிறார். வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் இந்த நாவலை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாரெல்லாம் அந்த நாவல் படிக்கலாம்னா, நாவல் படிக்கிற தொடக்க நிலையில் இருக்கிற வாசகர்கள் கொஞ்ச நாள் கழித்து இதை படிங்க. வயது வரம்பு சொல்லலை. இளம் வயதிலேயே நல்ல நாவல்களையும் நிறைய வாழ்க்கையும் பார்த்த நிறைய வாசகர்கள் இருக்காங்க. அவங்கள நான் சொல்லலை. வாசிப்பில் தொடக்க நிலையில் இருக்கிறவங்க இந்த நாவல் கொஞ்ச நாள் கழித்து படிங்க. நல்ல வாசிப்பு அனுபவம் இருக்கிற எல்லாருமே இந்த நாவல் படிக்கலாம். படிச்சிருப்பீங்க. ஆனால் சிலருக்கு என்னை போல் ஒரு தயக்கம் வந்திருக்கும். 7ஆம் உலகம், நான் கடவுள்லேயே நம்மளால் தாங்க முடியலையே, நாவல் எங்கே நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னெல்லாம் நம்ம யோசிப்போம். அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் ரொம்ப ஜாலியாக போகக்கூடிய ஒரு நாவல் தான். படித்து முடிச்சிங்கன்னா அது காலத்துக்கு மறக்காத ஒரு அனுபவமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் மனிதன் வாழ்கின்ற வெவ்வேறு வகையான வாழ்க்கையை எடுத்துட்டு நாவலாக உருவாக்குறாங்க. இந்த வாழ்க்கையை சொல்லணும், இப்படியான மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், அப்படி சொல்லணும் அப்படின்ற நோக்கமெல்லாம் இல்லை. அந்த வாழ்க்கையின் வழியாக மனிதனின் வெவ்வேறு வகையான குணங்களை பற்றி, அந்த மனிதனின் ஆழங்களை பற்றி அவங்க அலசுகிறாங்க அல்லது ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அல்லது நமக்கு உள்ளே இருக்கின்ற, நம்மளே நாம் வரையறுத்து கொள்ள முடியாத நிறைய குணங்கள் நமக்குள்ளாரே இருக்கும். அந்த உணர்வுகள்லாம் வெளியே வரும்போது நம்ம நிறைய நேரத்தில் அப்படியே குற்ற உணர்வில் திளைக்கிறோம். நம்மளை பற்றி நம்ம அப்படியே பெருமையாக நினச்சி குதூகலிக்கிறோம். நம்மளுக்கே உள்ள என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு சில நேரத்தில் புரிய மாட்டேங்குது. புரியாத நிறைய லேயர்கள் இருக்குது. இதெல்லாம் நாவல் படிக்கும்போது அதெல்லாம் ஒவ்வொன்றா நமக்கே நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வருது. தமிழின் மிக மிக முக்கியமான நாவல் 7ஆம் உலகம். இந்த நாவல் பார்த்திங்கன்னா இப்போது எழுத்தாளர் சுசித்ரா அவர்கள் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து த ஆப்ஸ் ABYSS அப்படின்ற பேரில் வெளியிட போகிறாங்க. இது சி. சிவகுமார். நன்றி நண்பர்களே.